நண்பர்களுக்கு வணக்கம். ஜாதக கட்டத்தில் 6ஆம் பாவகம் என்ன செய்யும், 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். அப்போ 6ஆம் வீடு என்பது முதலில் குறிக்கப்படுவது உயிர்காரகத்துவமான நோய், அடுத்தது கடன், வம்பு, வழக்கு. இது எல்லாமே 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது. இப்போ 6ஆம் வீட்டை குரு பார்ப்பது தவறு. 6ஆம் வீடு வழக்கும் நோயை கொடுத்தே தீர்வார். 6ஆம் வீட்டிற்கு சுப கிரகங்களுடைய தொடர்புகள் இருப்பது பலகீனமானது. சொந்த தொழில் செய்ய முடியாமல் ஆகிவிடும். அடிமை வேலைக்கு செல்லக்கூடிய மாதச்சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்புகளையே இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் செய்துவிடும். 6ஆம் வீட்டை குரு பார்ப்பது, 6ஆம் வீட்டை சுக்கிரன் பார்ப்பது, 6ஆம் வீட்டோடு புதன் தொடர்பு கொள்வது, இந்த அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா இவர்கள் நல்ல வேலையாட்கள். இவர்கள் அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாக, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரே நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இப்போ 6ஆம் பாவத்தில் யாரெல்லாம் இருக்கலாம்? 6ஆம் பாவத்தில் சனி இருப்பது, செவ்வாய் இருப்பது, ராகுகேதுக்கள் இருப்பது, சூரியன் இருப்பது, பாவ கிரகங்கள் 6ஆம் வீட்டில் இருப்பது, சனி செவ்வாய் 6ஆம் வீட்டை பார்ப்பது, சூரியன் 6ஆம் வீட்டை பார்ப்பது, இவர்களுக்கு கடன் இருக்காது, நோய் இருக்காது, எதிரிகள் இருக்க மாட்டார்கள், வம்பு வழக்குகள் எதுவும் இருக்காது. இப்போ 6ஆம் பாவகம் கடன், நோய், வம்பு வழக்குகளை கொடுத்தால் அது 6ஆம் பாவகம் கடன், நோய், வம்பு வழக்குகளை கொடுக்கும். அப்போ எப்போ ஜெயிப்போம் அப்படின்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடக்கும்போது நிச்சயமாக ஜெயித்து விடுவோம். இப்போ கடன் கொடுப்பது 6ஆம் பாவகம் மற்றும் புதன் திசை ஒருவருக்கு நடந்தால் நிச்சயமாக கடனை கொடுத்தே தீர்வார்.